100 நாள் வேலை திட்டத்தை 200 நாளாக ஆக்கிடுவேன்னு சொன்னீங்களா? ஆக்கிட்டீங்களா? இல்லையே. அதனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாருங்கள். என்ன, அதை விட்டுட்டு நீங்கள் பொறுப்பாளர்கள் போடலை, கேண்டிடேட்டு போடலை, அதெல்லாம் கட்சியோட வேலை, அது பார்த்துக்கும். கட்சியின் நலம் சார்ந்து விசாரிக்கக்கூடியவர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி கவலைப்படாதீங்க, எல்லாம் சிறப்பாக போடுவார் அப்படின்றத. பொதுச் செயலாளர் இருக்கிறாரு, தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்கள் இருக்கிறாரு, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் புஷியானந்த் அண்ணன் இருக்கிறாரு, தலைவர் இருக்கிறாரு, தளபதி இருக்கிறாரு. அதனால் அவங்கெல்லாம் சிறப்பாக பண்ணுவாங்க. இப்போ விஜய் அவர்கள் பேசும் பொழுது சொன்னார், அதாவது சுப்ரீம் கோர்ட் தமிழக அரசனுடைய தள்ளையே கொட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இந்த சிபிஐ விசாரணை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு 2-3 தடவை ரெய்டு வந்திருக்குதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க இல்லைங்களா? தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சிபிஐயை பற்றி கேட்கல, உச்சநீதிமன்றம் பல கேள்விகளை கேட்டிருக்கு. இதெல்லாம் உங்களுடைய மண்டையில் நறுக்குன்னு கொட்டின மாதிரி இல்லையான்னு கேட்குறாரு.